அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஆனந்த வாழ்வு. அருமையான ஒரு தலைப்பு. அது என்ன ஆனந்த வாழ்வு? சந்தோஷம் என்றால் என்ன? ஆனந்தம்னா என்ன? சந்தோஷம் என்பது சந்தோஷம்னாலும் மகிழ்ச்சினாலும் ஒண்ணுதான். சந்தோஷம் என்பது பொருளை சார்ந்தோ, லட்சியத்தை சார்ந்தோ, உறவினர்களை சார்ந்தோ, ஆரோக்கியத்தை சார்ந்தோ இருக்கக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்காது. சில நிமிடங்கள், சில நொடிகள், சில நிமிடங்கள் மட்டுமே அது நீடிக்கக்கூடிய தன்மை சந்தோஷம் என்று பெயர். நீங்க எதிர்பார்க்கிறது நடந்தா அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அது எல்லா விஷயத்திலுமே இருக்கு. அப்ப நம்ம எதிர்பார்க்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாமே 100%. ஒரு உறவுகளை எடுத்துக்கோங்க, கணவன் மனைவியோ அல்லது குழந்தைகளோ, தந்தை தாயோ, இந்த குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்குவோம். ஒருத்தர் எதிர்பார்க்கிறது முழுசா இன்னொருத்தர் செய்ய முடியுமா? சில எதிர்பார்ப்புகள் மாறதான் செய்யும். அப்ப என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, சமாதானத்துக்கு போயிடும். ஒண்ணு போராடுவோம், போராடி புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா சரி விடு, சமாதானத்துக்கு போறோம். செல்வத்திலே அப்படிதான். முயற்சி பண்றீங்க, போராடுறீங்க, அது நடந்தா சிறிதளவு சந்தோஷம் கிடைக்கும், நடக்கலைன்னா பரவாயில்ல, முயற்சி எடுப்பீங்க. நடக்கவே இல்லைன்னா சரி, நடக்கல, நமக்கு அவ்வளவுதான், சமாதானத்துக்கு போறோம். இந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம்தான். ஆனா நீங்க எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நிரந்தரமான சந்தோஷத்தை தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். யாராவது சந்தோஷம் டெம்பரரியா கிடைச்சா போதும் நினைக்கிறோமா? இல்ல, எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதுமே சந்தோஷம் என்பதற்கு பெயர் ஆனந்தம் என்று சொல்கின்றேன். இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வு, ஆனந்தம் எதற்காக நம்ம தேடுறோம்? ஏன் நமக்கு அந்த ஆனந்தம் வேணும்? இதான் கேள்வி. எதுக்காக நிரந்தரமான மகிழ்ச்சி தேவை? நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயிரே அப்படிதான் இயங்குது. உங்களுடைய ஜீவாத்மாகிய உயிரே நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்த சக்தியில் தான் இயங்குகின்றது. இந்த ஆனந்தம் என்கின்ற சக்தியில் இருந்துதான் இந்த சரீரத்தையே படைத்திருக்கின்றது. ஆனந்தம் என்கின்ற சக்தியில் இருந்துதான் அனைத்தையும் செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றது. நல்லா ஆழ்ந்து கவனிச்சுக்கோங்க. இந்த உணர்வு வச்சுதான் நீங்க கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது எனக்கு சுகம், இது எனக்கு சுகம் இல்லை, இது எனக்கு சுதந்திரம், எனக்கு இது சுதந்திரம் இல்லை. நீங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ நீங்க ஆனந்தத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதை நானும் புரிந்து கொண்டேன் என் வாழ்க்கையில். அது எப்படி இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்தத்தை தான் நேரடியாக நாம் வெளி உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி ஏன் அது நடக்க மாட்டேங்குதுன்னா, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. அதனாலதான் நம்ம எதிர்பார்க்கின்ற ஆனந்த உணர்வு நடப்பதில்லை. ஆரோக்கியம் சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. செல்வம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், சில டைம்ல நடக்காது. உறவுகள் முறையில் அப்படிதான் இருக்கும், வளர்ச்சி அப்படிதான் இருக்கும். இந்த பிளக்சுவேஷன் இருக்க இருக்க நம்ம எதிர்பார்க்கின்ற
24 மணி நேர ஆனந்த சுகம் வெளி உலகத்தில் கிடைப்பதில்லை. அப்ப இதுக்கு என்ன சாமிஜி வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதை அனுபவித்த வழிதான் சொல்கின்றேன். நீங்கள் தேடுகின்ற இந்த நிரந்தரமான பரிபூரண தன்மை என்கின்ற ஆனந்த உணர்வு உள்முகமாக இருக்கின்றது. உள்முகமாகவே இருக்கின்றது, உயிராகவே இருக்கின்றது. இப்ப ஒரு மாங்கனி, ஒரு மாம்பழத்தோடைய டேஸ்ட் சுவைக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்து மாம்பழத்தை எடுத்து சாப்பிடணும். அப்ப அந்த சுவையை நீங்க உணர முடியும். அதே போல ஆனந்தம் என்கின்ற உள்முக நிரந்தரமான பரிபூரணத்தை உணர்வதற்கு வழி தியானம். தியானத்துல நிறைய தியானங்கள் உண்டு. நான் சொல்வது ஆத்ம ஆனந்த தியானம் என்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இந்த ஆத்மானந்த தியானத்தை நாம் செய்யும் பொழுது நிரந்தரமான ஆனந்தத்தை மிக எளிதாக மிக விரைவில் உணர முடியும். பெரிய கடினம்லாம் இல்லை. முன்பு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன், டிக்ளரேஷன், சங்கல்பம், ஆனந்தமாக இருக்கின்றேன் என்பதும் ஆத்மானந்த தியானத்தின் முதல் படி. ஆனந்தமாக உணர்கின்றேன், ஆனந்தமாக இருக்கின்றேன், ஆனந்த உணர்வேயாம் என்கின்ற வார்த்தையை பிரயோகம் பொழுதும் போது உள்முகமாக திரும்பி நீங்கள் உள்ளுக்குள் ஆனந்த தன்மையில் நிலைபெறுகின்றீர்கள். இந்த ஆனந்தத்தை உணர்றதுக்கு எந்த தடையுமே இல்லை. இந்த தெளிவு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் விளக்கமா சொன்னேன். ஆரோக்கியம், செல்வம், உறவுகள், வளர்ச்சி, பேரு, புகழ், இது எல்லாமே நிரந்தரமில்லாத சந்தோஷம். இதன் மூலமாக ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. சற்று உள்முகமாக திரும்பி நான் சொல்லக்கூடிய சிறிய சிறிய பயிற்சிகளை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகின்றேன். ஆனந்தமாக வாழ்வேன். ஆனந்த உணர்வேயாம். இன்னும் எளிய வழி, இந்த சத்சங்கத்தின் சப்த ஒளியை மீண்டும் மீண்டும் உள்வாங்குவது. நான் ஆனந்த உணர்விலிருந்து தான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆனந்தத்திலிருந்து வரக்கூடிய சப்த ஒளி நிச்சயமாக உங்களுக்குள் ஆனந்தத்தை நோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய வழியாக இது மாறும். ஆனந்தத்தில் இருந்து இந்த சப்த ஒளி வருவதினால் இந்த ஆனந்தத்தின் சக்தி உங்களுக்குள் இருக்கும் ஆனந்தத்தை நோக்கி உள்முகமாக திருப்பும். இதுவும் ஒரு வழி. மீண்டும் மீண்டும் ஆனந்தத்தில் வரக்கூடிய சத்சங்கத்தை நீங்க கேட்கும் போதெல்லாம் இது நடக்கவும் துவங்குகின்றது. ஒரு உதாரணம் சொல்றேன். எமது சத்சங்கத்தை சில பேர் ஃபாலோ பண்றீங்க, கேட்குறீங்க. கேட்பதற்கு முன்பு இருந்த மனதையும் பாருங்க, கேட்ட பிறகு பாருங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்பட துவங்கும். ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ள சுதந்திரமாக ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு காரணமே இந்த ஆனந்தத்திலிருந்து வரக்கூடிய சப்தம். இதுவும்
உங்களை ஆத்மானந்த நோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய நேரடியான வழி. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வீடியோ சத்சங்கத்தை மீண்டும் மீண்டும் கேளுங்க. உங்களுக்குள் ஆனந்தம் தூண்டப்படும். அது எப்படி? தெளிவு என்கின்ற சத்தியத்தை புரிய வைத்து உள்முகமாக திருப்புகின்றது. வாழ்க்கை பற்றிய தெளிவு ஏற்பட உள்முகமாக நீங்களும் திரும்ப செல்வீர்கள். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கின்றோம், எதை உணரப் போகின்றோம், இதற்கான பதிலை தெரிந்து வாழ்வது. எதற்காக பிறந்தோம்? உள்ளுக்குள் உயிராயிருக்கின்ற ஆன்மாவை, அதாவது ஆனந்த இருப்பை உணர்வது. எதற்காக வாழ்கின்றோம்? ஆனந்த சுகத்தை உணர்ந்து வெளிப்படுத்துவதற்காக. இறுதியில் எங்கிருந்து பிறந்தோமோ அந்த பேரானந்தத்தோடு இணைந்து மறைவது. இதுவே வாழ்க்கையின் லட்சியம். ஏதோ ஒரு பொருளை அடைவதோ, ஒரு லட்சியத்தை அடைவதோ, வெளி உலக லட்சியத்தை அடைவதோ, சாதிப்பதோ வாழ்க்கையின் லட்சியம் அல்ல. வாழ்க்கையின் லட்சியம் உள்ளுலகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணர்வதுதான். இதனால நீங்க வெளி உலக வாழ்க்கை ஒன்றும் விட்டுற மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. இன்னமும் தெளிவாக வாழ்வீர்கள். இந்த ஆனந்தத்திலிருந்து நீங்க சிந்திச்சீங்கன்னா காம்ப்ளிகேஷன் இல்லாத, கான்ஃபிளிக்ட் இல்லாத தெளிந்த கவனம், முழுமையான கவனம் குவிகின்றது. முழுமையான கவனம் வருவதனால் முழுமையான சிந்தனை வருகின்றது. முழுமையான சிந்தனை வருவதனால் முழுமையாக செயலை தோங்குகின்றீர்கள். இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவை. முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க உங்களுக்குள்ள நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? அதை கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ள நிறையவா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்குமா? தெளிவா இருக்குமா? உங்களை நீங்க சுகமா ஃபீல் பண்றீங்களா? ஏதோ பிறக்கிறோம், ஏதோ வாங்கிட்டோம், ஏதோ வாழ்றோம் அப்படின்னு இல்லாம நான் பிறந்ததே ஆனந்தம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஒரு எதிர்பார்க்கின்ற வருமானம் கிடைப்பதற்கு முன்பு மனம் இது கிடைச்சாலே என் வாழ்க்கையே அப்படிங்கும். அது கிடைச்ச பிறகு அதை அனுபவிக்க துவங்குவதில்லை, அடுத்த படிக்கு மூவ் ஆயிடுது. இது பத்தாது, இது போல தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப நீங்க செய்ய வேண்டியதே, நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். எதற்கு? வாழ்க்கையை சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வதற்கு தயார் செய்ய வேண்டும். அதான் ஆனந்த வாழ்வு என்று சொல்கின்றேன். வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? இது போன்ற சத்தியத்தை புரிந்து கொண்டு, என் வாழ்க்கையின் சந்தோஷம் வெளியுலகத்தில் இல்லை, அது என்னுள்ளே தான் இருக்கின்றது, அதை முதலில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை முதலில் உணர வேண்டும். இந்த உணர்விலிருந்து நீங்க வாழ்க்கையை வாழுங்க. ஆனந்தமான வாழ்க்கை அமையும். ஆனந்தமாக வாழ்க்கையை கொண்டாடுவீர்கள். இப்போ உங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை செலிப்ரேட் பண்ணுவீங்க. இப்ப இருக்கிற சரீரம், இப்ப இருக்கிற செல்வம், இப்ப இருக்கிற வாழ்வியல் முறை, இதை உச்சமாக ஆனந்தமா நீங்க கொண்டாடினா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் கிடைச்சாலும் கொண்டாடுவீங்க. இதுவேதான் ஆனந்த வாழ்வு என்று சொல்கின்றேன். இதுக்கு என்ன வழினா, தியானம் செய்யலாம்,
இதற்கான தியானத்தையும் நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நீங்க நேரடியாக வர வேண்டும் எந்த ஒரு அவசியம் இல்லை. நீங்க வீடியோ கால்லே நீங்க வரலாம். இதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த சத்சங்கத்தையாவது மீண்டும் மீண்டும் நான் தினந்தோறும் வெளிப்படுத்துகின்ற ஆனந்த சத்தியத்தை தினந்தோறும் கேளுங்கள். சிறிதளவாவது நீங்கள் உள்ளுக்குள் திரும்ப துவங்குவீர்கள். ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்திக் கொண்டு ஆனந்தமாக வாழ்க்கையை துவங்குங்கள். ஆனந்தம் உங்கள் கையில், வாழ்க்கை உங்கள் கையில். உள்ளுமுகமாக திரும்பி ஆனந்தமாக வாழ்க்கையை வாழுங்கள். ஆனந்த நன்றி.